ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அகவேல் குமரன் பிளாக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம ஐபிஎல் கிரிக்கெட் பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். ஐபிஎல்ல ரொம்பவே முக்கியமான டீம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், வேற ஏதாச்சும் டீமை மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இருக்கிற 10 டீமுமே பக்காவான டீமுங்க. எது முக்கியமான டீம்னு நம்மளால கணிக்கவே முடியாது. எல்லா டீம்லயுமே முக்கியமான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா டீம்லயுமே அடிக்கக்கூடிய கடப்பாறை பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்விங் பவுலிங், அப்புறம் வந்துட்டு ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய அற்புதமான பவுலர்களும் எல்லா டீம்லயுமே இருக்கிறாங்க. இப்ப ஸ்பின்னிலேயே பவுன்சர் போடக்கூடிய பவுலரும் வந்துட்டு களத்துல இறக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேனும் வந்துட்டு 15 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் நல்லா அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் ஐபிஎல் உலகத்துல இருக்கிறாங்க. இந்த பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவுலர்களுடைய ஓவர்லையும் சிக்ஸர் அடிக்கிற பேட்ஸ்மேனை நம்ம இந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல பார்க்கலாங்க. உண்மையிலேயே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தை விட இந்த 2026 ஐபிஎல் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பரபரப்பா எல்லா டீமுமே வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு 20 மேட்ச் 30 மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் மே மாசம் தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மேட்சுமே முக்கியமான மேட்ச் மாதிரி டோட்டல்லாம் வந்துட்டு 250 260 அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே 250 230 200லாம் ஒரு ஸ்கோரே கிடையாது. 200 அடிச்சாலே வந்துட்டு ஈஸியா சேசிங் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க எல்லா பேட்ஸ்மேனும் சேர்ந்து. அதே மாதிரி 250 அடிச்சாலும் அது ஒரு டஃப் கொடுக்குமா அப்படின்றது டவுட் தான். அந்த அளவுக்கு சேசிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி டாஸ் வின் பண்ணா பேட்டிங்கே எடுக்க மாட்டாங்க யாருமே. முன்னாடிலாம் 2016 17 வந்துட்டு டாஸ் வின் பண்ணாலே பேட்டிங் தான் எடுப்போம். பேட்டிங் தான் எல்லா டீமுமே எடுப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு சூஸ் டு பவுல். எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் எல்லா டீமுமே பவுலிங் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு ஸ்கோர் வேணா அடிக்கட்டுமே, 200 அடிக்கட்டும், 220 அடிக்கட்டும், 250 அடிக்கட்டும், நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல எல்லா டீமுமே வந்துட்டு இப்போ வந்து பவுலிங் தான் எடுக்கிறாங்க. அதே போல நேத்து நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. எப்படின்னா கடப்பாறை டீம் அப்படின்னா போன வருஷம் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் கடப்பாறை டீம் அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் தான். அதே மாதிரி த கடப்பாறை டீம் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடப்பாறை டீமுக்கே ஒரு டீம் கடப்பாறை இறக்குதுன்னா ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லி போன வருஷம் கப் அடிச்சாங்க. ஆனா இந்த வருஷமும் அதே போல ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரிதான் வந்துட்டு எல்லா மேட்சுமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. தோல்வியே சந்திக்காம இருந்த டீமு ஒரு மேட்ச் தோத்தாங்க. இருந்தாலும் இப்போ மும்பை இந்தியன்ஸோட திரும்ப வந்துட்டு வெற்றி பாதையில் அந்த டீம் திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வந்துட்டு 250 டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க. பில் சால்ட் செமையா அடிச்சாரு. 70 ரன்னுக்கு மேல 78 ரன் அடிச்சிட்டாரு. விராட் கோலி 50 ரன் அடிச்சிருக்கிறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணாருன்னா 2027 வேர்ல்டு கப்பை தூக்கிடலாம். அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாரு. அவர் இதே கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி ரோஹித் சர்மா இந்த பக்கம். ரோஹித் சர்மா நல்லா விளையாடினாரு. ஆனா ரிட்டர் கட் ஆயிட்டாரு. ஹர்திக் பாண்டியா 40 ரன் அடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் 33 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் நம்ம இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தர் வந்தாரு, 71 ரன் அடிச்சாரு. இருந்தாலும் அந்த டீம் தோத்துட்டாங்க. இந்த மாதிரி ஐபிஎல் வந்துட்டு நல்லா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதை பாக்குறவங்க வந்துட்டு அதை பாக்குறத நிறுத்தவே கூடாது. சின்ன பசங்க இளைஞர்கள் எல்லாமே வந்துட்டு ஐபிஎல் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்கல்ல. ஆனா அந்த பாக்குறதோட நிறுத்தாம அவங்களும் ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்றது தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பதிவு பண்றோம். என்னன்னா விளையாடுறது வந்துட்டு ஒன்றும் ஒரு அசிங்கம் கிடையாது. அதனால ஒன்றும் ஆபத்து வந்துடாது. நம்ம சேஃப்டியா நம்ம வந்துட்டு விளையாண்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு இந்த சேனல்ல பதிவு பண்றோம். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வருது. டெல்லி கூட வந்துட்டு சிஎஸ்கே நல்லா சூப்பரா விளையாண்டாங்க. 3 தோல்விக்கு அப்புறமா ஒரு வெற்றி. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் வின்னு. அது எம்எஸ் தோனி இல்லாம ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீசன்ல. சஞ்சு சாம்சன் 100 அடிச்சாரு. ஒரு மேட்ச் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிஎஸ்கே மேட்ச் விறுவிறுப்பா போனது. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இப்படியே வந்துட்டு சிஎஸ்கே விளையாண்டாங்கன்னா இந்த வருஷம்
கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா டீமுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே சுவாரஸ்யமா வந்துட்டு கப் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நாம அடுத்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வீடியோல வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோவை பதிவு பண்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.